ஹாய். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்க்குறீங்களா? இதே தான், பரங்கிக்காயே தான். பச்சை பசேன்னு இருக்கவும் பார்த்தோன்னே பச்சைக்காயாக இருக்கே, சரி எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துடுவோம், அப்படியே பொரிச்சிடலாம் அப்படின்னு எடுத்துகிட்டேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி பெருசெல்லாம் கிடையாது. இது ஒரு நம்ம உள்ளங்கைக்குள்ளே வச்சோம்னா தாங்கல அந்த அளவுக்குள்ளது தான். இது ஜூம் பண்ணி கிட்டத்தில் எடுக்கிறதுனால அப்படி பெருசாக தெரிகிற மாதிரி இருக்குது. குட்டி பரங்கிக்காய், ரொம்ப நாளாச்சு பச்சைக்காய் பொரித்து சாப்பிட்டு. எனக்கு கிடைக்குதேன்னு வாங்கிட்டு வந்து வெட்டினேன். ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், லைட்டாக பழம் மாதிரி ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப பழம் கிடையாது, அந்த காயிலே லேசாக அப்படி இது வந்த மாதிரி இருந்துச்சு. சரி, ஓகே, இன்றைக்கி பொரிக்கிறதுன்னு முடிவு பண்ணியாச்சு. முதல்ல உள்ள விதையெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே சுத்தப்படுத்திடலாம் அப்படின்ட்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இது இந்த மாதிரி கையை வச்சு லைட்டாக அப்படி இது ஒன்று இட்டோம்னாவே நமக்கு பாதி விதை அப்படியே வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு பீஸாக வெட்டுவோம்ல, வெட்டி எடுக்கையில் உள்ளதெல்லாம் அப்படியே மொத்தமாக கரண்டியோ இதுகளில் உள்ளே விட்டு அப்படி வலிச்சு விட்டோம்னா வெளியில் வந்துடும். எல்லாம் நறுக்கி ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த பக்கம் ஒரு ஃபேன் எடுத்து வச்சு அடுப்பத்தை வச்சு விட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிடுவோம். இதுக்கு வந்து எண்ணெய் ரொம்பலாம் வேணாம், ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் இருந்துச்சுனாவே போதும். அந்த தாளிக்கிறதுக்கு மட்டும் வதங்குறதுக்கு இருந்தாவே போதும். அது பரங்கிக்காயிலையும் தண்ணி சத்து இருக்கும்ல, அதனால தேவையில்லை. இந்த பொரியல் மட்டும் அப்படி எப்படின்னா லேசாக சாஃப்டாக இருக்கணும். கொஞ்சோண்டு உளுந்தம்பருப்பு ஒரு அரை ஸ்பூனோட குறைச்சி போடுறதுனாலும் போட்டுக்கலாம், உங்களுக்கு பிடிக்கும்னா கூட போடுங்க. இது நல்லாயிருக்கும். கடுகு உளுந்தம்பருப்பு போடையில் கொஞ்சம் கடுகு உளுந்தம்பருப்பு, சின்னூண்டு 2 ஜீரகம் போட்டுட்டு 2 வரமிளகாயை பிச்சு போட்டாச்சு. காரம் வேணும்னா நீங்கள் என்ன 2 வரமிளகாய் சேர்த்து போட்டுக்கோங்க. அப்படியே ஒரு பெரிய வெங்காயம் இந்த பக்கத்து நறுக்கி வச்சுருக்கேன் நீளமாக, அதையும் எடுத்து இதில் சேர்த்துருவோம். இதை லைட்டாக முதல்ல வதங்கட்டும். இதை அப்படியே எடுத்து போட்டுருவோம். நல்லா ஒரு கைப்பிடி அளவோட கொஞ்சம் கம்மி. இது கூட ஒரு இனுக்கு கருவேப்பிலையும் போட்டு விட்ருவோம். போட்டு இதை மட்டும் கொஞ்சம் நேரம் வதங்க விடுவோம். இது ரொம்ப நேரம்லாம் வதங்க வேணாம், ஏன்னா அது கூட பரங்கிக்காயும் சேர்த்து வதங்கையில் நல்லா வதங்கி வந்துடும். இது வந்து முக்கால் வேக்காட்டிலேயே எடுத்து சாப்பிட்டோம்னா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா குழஞ்சி கொதன்னு போயிடும். இது மாதிரி கிண்டுனோடனே நம்ம அடுத்து பரங்கிக்காயை சேர்க்க ஆரம்பிச்சிடுவோம். நான் வந்து முழு பரங்கிக்காயாக இருக்கையிலே முதல்ல கழுவி எடுத்துருவேன். அதுக்கப்புறம் வந்து வெட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் கழுவ மாட்டேன். உள்ள விதைகளை மட்டும் தனியாக கழுவி எடுப்பேன். இங்கே பாருங்கள், நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் குட்டி பீஸஸாக தான் கட் பண்ணியிருக்கேன். இல்லைன்னா பெரும்பாலும் அந்த நம்ம புளிக்காய்க்குன்னா பெருசாக இது பண்ணலாம். இது வந்து மீடியமாக தான் நறுக்கணும். அதுக்கு நான் இன்றைக்கி ரொம்ப சின்னமாக தான் நறுக்கினேன், ஏன்னா டைம் ஆயிடுச்சு. சரி, முதல்ல சீக்கிரம் ஒரு வேகணுங்கிறதுக்காகவே இது மாதிரி ஒரு கிண்டி விட்டுட்டு அப்படியே மூடி வச்சுருவோம். கொஞ்சம் நேரம் வந்து இது பண்ணால் போதும், ரொம்ப நேரம் வேண்டாம். ஒரு 2 நிமிஷம் கழித்து மறுபடியும் அதுக்குள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ஓப்பன் பண்ணிங்கன்னாவே நல்லா அரை வேக்காட்டுக்கு வெந்திருக்கும். அதை மறுபடியும் ஒரு 2 கிண்டி விட்டுட்டு இங்கே பாருங்கள், இப்போ நல்லா அரை வேக்காடு வெந்துருச்சு. இதை நல்லா சுற்றி மட்டும் கிண்டி விட்டுட்டு கரெக்டாக உப்பு போட்டு விட்டோம்னா போதும். உப்பு வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்காங்க. நான் வந்து கரெக்டாக தான் போடுவேன். எனக்கு ரொம்ப கைக்கிற மாதிரியும் பிடிக்காது, ரொம்ப உப்பே இல்லாமல் இருந்தாலும் சுத்தமாக எனக்கு இறங்காது, எனக்கு பிடிக்காது. தேவையான அளவுக்கு நீங்களே அவங்கவுங்களே பார்த்து போட்டுக்கோங்க. ஏன்னா அடுத்தவங்க சமையல் எப்போவுமே எல்லாருக்குமே வந்து பிடிக்கும்னா சொல்ல முடியாதுல்ல. அதனால் நான் இந்த பரங்கிக்காய்க்கு வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவு போடுறேன். போட்டுட்டு கிண்டிட்டு ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் மட்டும் மூடி வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டாவே நம்ம பரங்கிக்காய் பொரியல் ரெடி ஆகிரும். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி பச்சை காய் வந்து ஊரில் இருக்கையில் பொரித்து சாப்பிட்டது ரொம்ப ஆசையாக இருந்துச்சுன்னு காயை பார்த்தோன்னே வாங்கிட்டு வந்துட்டேன். இதை வந்து நல்லா அரை சூடுலேயே சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். லைட்டாக இனிப்போட அந்த காரம் டேஸ்ட்டும் செமையாக இருக்கும். இதெல்லாம் நம்ம ஒரு புளிக்குழம்புக்கு அந்த மாதிரி காரக்குழம்பு வைக்கையில் சேர்த்து சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். எப்படி நல்லா வெந்து வந்துருச்சு, முக்கால் பதம்.